யாரையுமே கடிந்து கொள்வது மட்டுமல்ல. இன்னைக்கு பாருங்க, 2 பேரும் பாடம் சொல்லி தரோம். அந்த பாடம் புரியலன்னா உடனே அவரை தூக்கி போட்டுரும். கவனிக்கிறீங்களா? ஊழியங்களை கூட ஒரு பாட்டு பாட சொல்றோம், நல்லா பாடலன்னா நீ மேடையில் ஏறாத. இது ஒரு வேலை கொடுக்கிறோம், அந்த வேலை சரியா செய்யலைன்னா இந்த வேலைக்கு நீ வராத. அவர் அப்படி அல்ல, 1000 தோல்விகளை செய்தாலும் உன்னைத்தான் அவர் தேடி வருகிறார். சொல்லுங்க, அதாவது the message of the Christmas is to make you wise. உன்னை ஞானம் உள்ளவனா, திரும்ப திரும்ப பணம் சம்பாதிக்கிற ஞானம் அல்ல, அடுத்தவனை ஏமாற்றுகிற ஞானம் அல்ல, எப்படி யாரை கவுக்கலான ஞானம் அல்ல, தேவனை அறிகிற அறிவு. இந்த வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே மிகப்பெரிய அறிவு அவரை அறிகிற அறிவு தான். You may be a scholar, நீங்க எல்லா ஸ்காலரா இருக்கலாம். போனீங்க பூகோளம், விஞ்ஞானம், இசை, அது எல்லாத்தையும் ஞானியா இருக்கலாம். ஆனா அந்த ஞானம் வேற, ஞானம் வேற. அந்த ஞானம் பணம் சம்பாதிக்க பயன்படும், இந்த ஞானம் பரலோகம் போக பயன்படும். புரியவே இல்லை. ஞானம் இருந்தா பணம் சம்பாதிக்கலாம், புரியுதா உங்களுக்கு? ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன வேலைக்கு சொல்றான், ஐயா இது ரொம்ப பெரிய வேலையா, இது பண்ணலன்னா இப்படி ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? நேற்று ஒரு ஆள் வந்தார், ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. அவர் சொல்றார், ஐயா இதை நீங்க சரி பண்ணலன்னா இந்த பில்டிங் அடிஞ்சு விழுந்துருன்றான், பணம் சம்பாதிக்கிறதுக்கு. புரியவே இல்லை. அதை நம்ம ஆட்கள் ஆமா ஆமான்றாங்க. ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா? உலகமே அப்படித்தான். ஒரு சின்ன வியாதி தான், டாக்டர் சொல்றாரு இது அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது ரொம்ப பெருசாகிடும். உண்மையா கூட இருக்கலாம். யோசித்து பாருங்க, அதை பண்ணி தலைவலி கூட எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி இன்னைக்கு அந்த சுகாதாரத்தில் இருக்கிற பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இது உமக்கு ஏற்புடையதா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா? நல்லா கவனிக்கணும். தாவீது எல்லாரும் இழந்து போயிட்டான். வீட்டை இழந்தான், அரசாட்சி இழந்தான், மனைவி இழந்தான், பிள்ளைகள் இழந்தான், சொத்து இழந்தான், சுகத்தை இழந்தான். நன்றாக கவனிக்க வேண்டும். அவன் நினைத்திருந்தால் அவன் தன் சுய பலத்தினாலே அதை மீட்டிருக்க முடியும். ஆனா வேதம் சொல்லுகிறது, போகலாமா போகக்கூடாதா, பின் தொடரலாமா தொடரக்கூடாதா? தேவன் சொன்னார் தொடர்ந்து பின் செல். வேதம் சொல்லுகிறது அவன் தொடர்ந்து முறியடித்தான். வேதம் சொல்லுகிறது ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்கு கல்லூரி படிப்பு இல்லை என்பது பிரச்சனையே அல்ல. நல்லா கவனிங்க, எனக்கு டிகிரி இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இதில் தேவையே இல்லை. இந்த வேதம் தான் ஞானம். அவரே ஞானமும் நீதியும் மீட்புமானார். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நீங்க 1000 ஞானம் இருக்கலாம். நிறைய பேர் பார்க்கிறேன், அவங்க பேச்சில் அடுத்தவங்களை கவுத்துருவாங்க. உங்க பேக்கெட்ல இருக்கிற காசு அவங்க பேக்கெட்டுக்கு வந்துடும். எப்படி எப்படி? நீங்களாம் யாருங்க? வல்லலுங்க. உலகமே சொல்லு